இப்னு தைமியா சொன்னார். இது இப்னு தைமியாவுடைய முதலாவது ஆக முக்கியமான கொள்கை. எனவே இந்த கொள்கையை பின்பற்றியே தான் இப்னு தைமியா எதனை சொல்ல வந்தாலும் சொன்னார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது, பின்பற்றுவது தனிநபர்களை அல்ல என்று இப்னு தைமியா சொல்ல முனைந்தார். அதாவது இப்னு தைமியா என்ன சொன்னார்கள் என்றால், குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுவதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடையவும் அடிப்படை கொள்கையாக இருக்க வேண்டும். தனிநபர்களை பின்பற்றுவது இப்னு தைமியாவுடைய கருத்துப்படி விளங்கி தெரிந்து வேணுமென்றே அந்த குறிப்பிட்ட தனிநபர் சொல்றது பிழை என்று விளங்கப்படுத்தி காட்டியதன் பிறகும் செய்தால் அது ஒரு வகையான ஷிர்காக அமையும் என்று இப்னு தைமியா சொன்னார். கொஞ்சம் தீவிரமாப்பட்டாலும் இப்னு தைமியா சொன்னாங்கன்றது சொல்லணும்ன்றதுக்காக சொல்றேன். இது இப்னு தைமியாவுடைய தனிநபர்களை பின்பற்றுவது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் தவறான. அல்லாஹ்வை பின்பற்றுவனும் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவோம். அதுக்கு பின்னால வார அவ்வளோ பேரும் தவறு விடுவார். எனவே தவறு விடக்கூடியவர்களை தவறு விட மாட்டார்கள் சொன்னால் அது வஹீயாக போய்விடும். எனவே இமாம் ஷாஃபி சொன்னாலும், அபூ ஹனீஃபா சொன்னாலும், மாலிக் சொன்னாலும், பின்னால வந்த எந்த பெரிய இமாம் சொன்னாலும், அல்லது நவீன கால யூசுப் கர்லாவி சொன்னாலும், நவீன கால இப்னு பாஸ் சொன்னாலும், யாரு சொன்னாலும் அதில் எல்லாத்திலையும் தவறு இருக்கேன். எனவே நான் ஒட்டுமொத்தமாக ஒரு தனி மனிதனையை பின்பற்றுவேன். அவர் சரி சொன்னாலும் பிழை சொன்னாலும் அவர் முழுக்க முழுக்க குர்ஆன் ஹதீஸுக்கு ஏற்ப சொல்லுவார் நினைக்கிறது பிழை. அப்படி இருக்கக்கூடாது. எனவே நான் ஒரு குறிப்பிட்ட மதுஹபை பின்பற்றேன். இப்ப நைட் ஒரு ஆள் வந்து சொல்றாரு, நீங்க பின்பற்ற இந்த விஷயம் தவறானது, அது உங்களோட இமாம் மனுஷன் என்றதுனால அவர் தவறு விட்டு இருக்கலாம், அதுக்கு இதெல்லாம் ஆதாரம் சொன்னால் கண்டிப்பா இவர் அல்லாஹ்வை என் ரசூலை பின்பற்றார், அதை விட்டுறோம். விடாவிட்டால் தனிநபரை பின்பற்றியதாக போகும், அல்லாஹ்வை பின்பற்றுவதாக அது அமையாது, அது ஒரு வகையான ஷிர்காக அமையும் என்று இப்னு தைமியா சொன்னார். இது இப்னு தைமியா கொஞ்சம் கடுமையாக வலியுறுத்திய சிந்தனைகள் ஒன்று. அவர காலத்துக்கு முழுக்க முழுக்க முரணான ஒரு சிந்தனைகள் ஒன்று. இந்த கருத்தையும் பின்பற்றித்தான் இப்னு தைமியாவுடைய சிந்தனைகளும் கருத்துக்களும் அவருடைய எழுத்துக்களும் அமைந்தன சொல்லி நாங்கள். மூணாவது இப்னு தைமியா சொன்னார்கள், ஷரீஆவுக்கான அடிப்படை குர்ஆன், அதனுடைய விளக்கம் சுன்னா. இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் முதலாவது பெற்றவர்கள் சஹாபாக்கள். எங்களுக்கு எப்படி வந்து குர்ஆன்? சஹாபாக்கிட்ட நாங்க நேரடியா ஒரு நாளும் அல்லாஹ்விடத்திலிருந்தோ ரசூலுல்லாஹ்விடத்திலிருந்தோ எடுக்கல. சஹாபாக்கள் தான் அதை எடுத்து திரட்டி எழுதி அப்படியே பாரம்பரியமாக தொடர்ந்து எங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்த்தார். உதாரணமாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை போன்ற மாணவர்கள் ரசூலுல்லாஹ் கிடைத்திருந்தால் இடையில இல்லாம போயிரு. தௌராத்துக்கு வந்த இஞ்சிலுக்கு வந்த கெதி நடந்திருக்கு. ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த மாணவர்கள் மிகவும் உயர்ந்தவர்களாக இருந்ததன் காரணமாக, கடும் போராளிகளாக இருந்ததன் காரணமாக, மிக பெரும் தியாகிகளாக இருந்ததன் காரணமாக அப்படியே பாதுகாத்து எங்களுக்கு தந்தார். குர்ஆன் இறங்கும் போது ரசூலுல்லாஹ்வோடு கூட இருந்தார்கள். உதாரணமா சொல்லுங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அன சாதிசு சித்தத்தின் மா அலல் அர்தி முஸ்லிமுன் கைருனா, நான் 6 பேரில் 6வது நபராக இருந்தேன். அப்போது இந்த பூமியில் எங்களை தவிர வேறு முஸ்லீம்களே இருக்கவில்லை. அப்படின்னா 6வது ஆள் அவர். அப்ப அந்த 6வது ஆளா இருந்து கொண்டு குர்ஆன் இறங்குற நேரமெல்லாம் கூட இருந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வோடே இருந்தார்கள் தொடர்ந்து. யாருமே ரசூலுல்லாஹ்வோட இல்லாத நேரம் அபூபக்கர் இருந்தார். உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்க, ஹிஜ்ரத் போறார், யாரு இந்த கூட? அபூபக்கர் மட்டும். வேற யாரு? வேற ஒருத்தருமே இருக்கு. மக்காலிருந்து மதீனா போகும் மட்டும் அபூபக்கரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசாம போனாங்களா? ஒன்றுமே பேசாம நிக்காது. நிச்சயம் கண்டிப்பா நிறைய காய்ச்சிட்டு போயிருப்பா. வேற யாருமே அந்த நேரம் ரசூலுல்லாஹ்வோடு இருக்கல. இப்படி ஒரு தொகை சொல்லலாம். எனவே சஹாபாக்கள் குர்ஆன் இறங்கும் போது குறிப்பிட்ட பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு தீர்வா குர்ஆன் இறங்கும். குறிப்பிட்ட இன்னொரு பிரச்சனை ரசூலுல்லாஹ் அந்த தீர்வை சொல்கிறார். இந்த நேரம் எல்லாம் சஹாபாக்கள் கூட இருந்தார். எனவே இப்னு தைமியா சொன்னார்கள், இந்த பின்னணியில் குர்ஆனுக்கும் சுன்னாவோடும் சஹாபாக்களும் பின்பற்ற தகுந்தவர்கள் என்று சொன்னார். இது இப்னு தைமியா வலியுறுத்தி சொன்ன இன்னொரு கருத்து. இதை இமாம் இப்னு கையும் மிக அழகா விளங்கப்படுத்துவார். ஏன் இப்னு தைமியா இப்படி சொன்னார்கள்? அழகாக விளங்கப்படுத்துவார்.
உதாரணமாக சொல்வார்கள், நாங்க அபூ ஹுரைராட்டிலிருந்து ஒரு தொகை ஹதீஸ் எடுக்கிறோம். இது இப்னு கைம் சொல்ற கருத்தை நான் சொல்றேன். நிறைய 2000 சொச்சம் ஹதீஸ்கள், அதுக்கு மேல ஹதீஸ்கள் எடுக்கிறோம். அபூபக்கருடைய ஹதீஸ்களை போய் பார்த்தா கொஞ்சம் 100 கூட வராது, மிச்சம் கொஞ்சம். அப்படி கேளாதே. ஏனென்றால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மிச்சம் பிற்காலத்தில் ஈமான் கொண்ட ஒருவர், ஹுதைபியா உடன்படிக்கையின் பிறகு ஈமான் கொண்ட ஒருவர். அபூபக்கர் நாங்கள் முதலாவதால் ஈமான் கொண்டார். அப்ப அவர்தான் கூட ஹதீஸ் இருக்கும். ஏன் இந்த முரண்பாடு? அப்ப இப்னு கைம் சொல்லுவார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சரியான பயம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்ல தவறிடுமோ, ரசூலுல்லாஹ் சொன்ன வசனத்தில் ஏதாலும் ஒரு சொல்ல நான் கூட சேர்த்துருவனோ அல்லது ஒரு சொல் விடுபட்டுருமோ, இந்த பயம். எனவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னான்னு லேசி சொல்ல மாட்டாங்க. எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்ற தீர்ப்புகள்ல உபதேசங்கள்ல ஹதீஸ் இருக்கேல், ஹதீஸ் சொல்ல பயத்தினாலும் சொல்ல மாட்டார். உதாரணம் ஒரு பிரச்சனை கொண்டு வருது, தீர்ப்பு சொல்லுவோம். அப்ப அபூபக்கர் அவங்களுக்கு ஒரு ஹதீஸ் ஒன்று தெரியும், ஆனா சரியான வசனங்கள் தெரியும். எனவே என்ன செய்வாங்க, அதை வைத்து தீர்ப்பு சொல்வார். அது சில நேரம் ஹதீஸா இருக்கும். உபதேசம் செய்வார், அது சில நேரம் ஹதீஸா இருக்கும். இப்படி நிறைய இருக்கேலும் என்று இமாம் இப்னு கைம் சொல்வார். எனவே இந்த பின்னணியில் தான் அபூபக்கர் நாங்க ஒரு தீர்ப்பு சொன்னால், உமர் ஒரு தீர்ப்பு சொன்னால், இன்னொரு சஹாபி ஒரு தீர்ப்பு சொன்னால் கொஞ்சம் கவனமா அதை பார்க்கும். ஏன்னா அவங்க ஹதீஸ்னு சொல்ல மாட்டாங்க சில நேரம், பயத்தின் காரணமா என்று இமாம் இப்னு கைம் இப்னு தைமியாவுடைய இந்த சிந்தனையை வழங்கப்படுத்துவார். எனவே சட்ட மூலாதாரங்கள் ஒன்று கவுலு சஹாபி, சஹாபியுடைய தீர்ப்பு என்று இப்னு தைமியா சொல்வார். இதன் பொருள் இது அல்ல. சில நேரங்களில் முரண்பாடு இருந்தால் அப்ப வேற விஷயம். சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் முரண்பாடு இருந்தால் அதை எவ்வாறு தெரிவு செய்வது என்பது இன்னொரு விஷயம். அது இன்னொரு பிரச்சனை. நாங்க இப்ப ஆராயிர நோக்கம் இல்லை. என்ன இங்க நாங்க சொல்ல வாரம் என்றால், இப்னு தைமியா உடைய மூன்றாவது சிந்தனை இந்த பின்னணியில் நின்றுதான் இப்னு தைமியா தன்னுடைய எழுத்துக்களை, ஆய்வுகளை அமைத்துக் கொண்டார். நாலாவது சிந்தனை, கொள்க வெறி கொள்ளார். இது இப்னு தைமியாட ஆக முக்கியமான இன்னொரு பண்பு. எந்த சிந்தனைக்கும் எந்த கொள்கைக்கும் அது குர்ஆனும் ஹதீஸும் நேரடியாக சொல்லாததாக இருந்தால், கருத்து வேறுபாட்டுக்கு உட்பட்டதாக இருந்தால் அதன் மீது வெறி கொள்வதில்லை. இது 100% சரி, அதற்கு அடுத்தது 100% பிழை அல்லது 75% பிழை, இப்படி சொல்றது. எல்லா சிந்தனைகளும் கொள்கைகளும் நேரடி குர்ஆன் நேரடி ஹதீஸ் வசனங்கள் இருந்து வராவிட்டால் அது விமர்சனத்துக்குரியதாகவே இருக்கும், அதுல மாற்றங்கள் காணப்பட முடியும் என்பது இப்னு தைமியாவுடைய இன்னொரு கருத்து. எனவேதான் இப்னு தைமியா ரஃபுல் மலாம் அன்இம்மத்தில் ஆலாம், 4 இமாம்களுக்கும் எதிரான குற்றச்சாட்டுகளுக்கான பதில்கள் ஒரு தனி புத்தகமே எழுதினார். அந்த புத்தகத்தில் சொன்னார்கள், இது இமாம்கள், அந்த இமாம்கள் தவறு இழைத்திருக்க முடியும், ஆனா அதுக்கு அவங்களை குற்றம் சொல்வது இன்னிந்த நியாயங்கள்னால தவறானது, பிழையானது. எது பிழை என்றால் அந்த பிழைகளையும் சேர்த்து பற்று கொண்டு, கொள்கை வெறி கொண்டு, மதுஹப் வெறி கொண்டு பின்னால போவதுதான் தவறானது என்று இப்னு தைமியா சொன்னார். எனவே இப்னு தைமியாட சிந்தனையில இந்த போக்கை நாங்க அவதானிக்க. நாங்க சொன்ன இந்த எல்லா விஷயங்கள் இருந்தும் இப்னு தைமியாவை எப்படி பார்க்கலாம் என்று நாங்க பார்ப்போம். முதலாவது இப்னு தைமியாவை நாங்க பார்க்கலாம் ஒரு இஸ்லாமிய தத்துவ ஞானியாக பார்க்கலாம். மேலே சொன்ன பின்னாடி இருக்கும். அப்படின்னா என்ன பொருள் கொஞ்சம் நாங்க சொல்லுவோம். இஸ்லாமிய வரலாற்றுல இப்னு ருஷ்துன்னு சொல்லி, ஃபாராபின்னு சொல்லி, இப்னு சீனான்னு சொல்லி இப்படி நிறைய தத்துவ ஞானிகள் தோன்றினார்கள். ஆனால் அவர்களில் மிக அதிகமானவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், குர்ஆன் ஹதீஸ் இந்த வசனங்களுக்கு பின்னால் இருந்து அவற்றோடு சேர்த்து அறிவை பயன்படுத்தி இஸ்லாமிய சிந்தனையை முன்வைக்க அதிகமான இடங்களில் ஆங்காங்கு சறுக்கினார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தால் தோன்றிய இஸ்லாமிய சிந்தனையாளர்கள் பலர் ஹதீஸோடும் குர்ஆனோடும் மட்டும் வரையறுத்து நின்று கொண்டார்கள். அறிவை பயன்படுத்தி அவர்களால் பேச முடியவில்லை. குர்ஆனும் ஹதீஸும் சொல்கின்ற இந்த சிந்தனைகளை அறிவுபூர்வமாக நிறுவ முடியும், பகுத்தறிவு ரீதியாக பார்க்க முடியும் என்று அவர்களால் சொல்ல முடியவில்லை. ஆனால் இப்னு தைமியா இந்த ரெண்டையும் ஒன்றுக்கு சேர்த்தார்.
அறிவுபூர்வமாகவும் அழகாக வாதித்தார். திரும்ப மிகவும் நுணுக்கமாக குர்ஆனையும் ஹதீஸையும் அதற்கு பயன்படுத்தி சொன்னார். இதுதான் இப்னு தைமியா காண்ற விசேஷம். எனவே ஒருவரை பார்த்து அவர் ஒரு இஸ்லாமிய தத்துவ ஞானி என்று முழுமையா சொல்ல முடியுமாக இருந்தால் அது இப்னு தைமியாவைத்தான் சொல்லலாம். என்று அவர்கிட்ட அறிவு பின்னணியும் இருந்து பகுத்தறிவு ரீதியாகவும் சொல்லவனும் தத்துவமா பேசுவதாக இருந்தால், இஸ்லாம் பேசுவதாக இருந்தால் அவர்கிட்ட ஹதீஸும் இருக்கணும், குர்ஆனும் இருக்கணும். அதை விட்டு விலகி செல்லவும் கூடாது. இந்த போக்கத்தான் நாங்க இப்னு தைமியாவிடத்துல காண்றோம். எனவே நாங்க அவரை ஒரு இஸ்லாமிய தத்துவ ஞானின்னு சொல்லுவோம். இதை அபூ ஸஹ்ரா இப்னு தைமியா விளங்கப்படுத்திட்டு வர புத்தகத்துல முதலாவது சொன்ன கருத்து இது. இப்னு தைமியா வாட்சி பார்த்தால் நாங்க இப்னு தைமியா பற்றி இப்படியான ஒரு முடிவுக்கு வருவோம். ரெண்டாவது, நாங்க ஏற்கனவே சொன்னது போல இப்னு தைமியா ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தவாதி, ஒரு போராளி. அங்க ஏற்கனவே அதை விளங்கப்படுத்த தேவையில்ல. ஒரு பெரிய ஒரு சீர்திருத்தத்துக்காக போராடி ஒரு மனுஷன், ஆயுத ரீதியாக போராட வேண்டி வந்த சந்தர்ப்பத்திலேயும் போராடி ஒருவர். மூணாவது நாங்க காண்றோம், இப்னு தைமியா நவீன காலம் வரையும் தாக்கம் விளைவித்த மிகப்பெரிய சிந்தனையார். நான் ஏற்கனவே சொன்னதை மறந்துடாம இதை ஞாபகம் வச்சுக் கொள்வோம். இப்னு தைமியாவோ யாரோ எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும் அவருடைய சிந்தனைகள் ஷாகா வரம் பெற்றவை என்று ஒரு நாளும் சொல்லலாம். கண்டிப்பா சமூக சூழல், நாடு, ஆய்வு வித்தியாசங்களுக்கு மாறி மாறி செல்லும். என்றாலும் இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய சில சிந்தனையாளர்கள் அவருடைய சிந்தனைகள் ஒரு பகுதியாவது நவீன காலம் வரையில் தாக்கமில்லை. அதுல சந்தேகம் இல்லை. அதுல ஒருவர் தான் இப்னு தைமியா, அதுல இன்னொருவர் தான் இமாம் ஷாத்திபி, அதுல இன்னொருவர் தான் இமாம் இப்னு கைம், இப்னு அப்துல் சலாம். இப்படி சிலர் நவீன காலம் வரையில் தாக்கம் விளைவித்தார்கள். இதை நாங்க எப்படி விளங்கிக் கொள்ளலாம் என்றால், முதலாவது இப்னு தைமியாவுடைய ஒரு ஆக முக்கியமான விசேஷம் என்னென்றால், மதுஹபுடைய காலம், அதாவது 4 இமாம்கள் தோன்றி ஹிஜ்ரி 350 பிறகு இஜ்திஹாதுடைய வாயில் மூடப்பட்டு விட்டது என்று சொன்னதன் பிறகு எல்லோருமே மதுஹபுகளுக்குள்ளான நின்று கொண்டார். மிக பெரும்பாலும் இப்னு தைமியா என்ன செய்தார்கள் என்றால், இந்த சமூகத்தின் சீர்கேடுகள் எல்லாம், சிந்தனை சீர்கேடு, எல்லா வகையான சீர்கேடுகளையும் அவதானித்தார்கள். அவதானித்து விட்டு இதை சீர்படுத்துவதாக இருந்தால் எங்க போகணும் என்று இப்னு தைமியா சொல்லும் போது சொன்னார்கள், முடிவுக்கு வந்தார்கள், முதலாவது குர்ஆனையும் ஹதீஸையும் போகும், மூணாவது சஹாபாக்கள் போகும். எப்படி சஹாபாக்கள் சிந்தித்தார்கள், எவ்வாறு தீர்வு சொன்னார்கள் என்று பார்க்கும் என்று இப்னு தைமியா சொன்னார். எனவே என்ன செய்தார்கள் என்றால், எந்த ஒரு கருத்து எடுத்தால் அது ஒரு சட்ட பிரச்சனையாயிருக்கும், அது ஒரு நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கும். அங்கே எல்லாம் நாங்க இப்ப சொல்லுவோமே, இமாம் ஷாஃபி சொன்னார்கள், இமாம் மாலிக் சொன்னார்கள், இந்த இமாம் சொன்னார்கள் சொல்லுவோம். அதே மாதிரி இப்னு தைமியா என்ன சொன்னார்கள் என்றால், அபூபக்கர் இப்படி சொன்னார்கள், உமர் இப்படி சொன்னார்கள், உஸ்மான் இப்படி சொன்னார்கள், சாத் இப்னு அபி வக்காஸ் இப்படி சொன்னார்கள் என்று இந்த ட்ரெடிஷனை ஆரம்பித்து வைத்தார். இப்படி சஹாபாக்களுடைய சிந்தனைகளும் கருத்துக்களையும் ஆய்கின்ற ஒரு போக்க இப்னு தைமியா ஆரம்பித்து வைத்தார். இது முன்னான காலப்பிரிவுடைய இல்லைன்ற கருத்து அல்ல, ஆனால் இது சிந்தனையாக அப்படி சிந்திக்க வேணும், அங்கிருந்து பார்க்க வேண்டும் ஒரு சிந்தனையாக அழுத்தி சொன்னது இப்னு தைமியா. அதனாலதான் இப்னு தைமியா பின்னால் சலஃபி என்ற சொற்பிரயோகத்தை நாங்க பாவிக்கிறோம். சலஃபி சிந்தனை போக்க தோற்றுவித்தன்னு சொல்லி அந்த பின்னணியில தான் நாங்க சொல்றோம். எனவே அகீதாவாக இருந்தாலும் ஃபிக்ஹாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அப்படி பார்க்கணும்னு சொல்லி இப்னு தைமியா சொல்றோம். நவீன கால பிரிவில் இது கடும் செல்வாக்கு செலுத்துகிறது. நவீன கால அறிஞர்கள் சட்டத்தை எழுத போனாலும் எதை எழுத போனாலும் இந்த கருத்து போக்க பின்பற்றினார்கள். இது ஒரு முக்கியமான விஷயம். இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னவென்றால், இப்னு தைமியா உடைய இந்த சிந்தனை நவீன காலத்தில் ஒரு இயக்கமாகவே மலர்ந்தது. அதாவது முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் இப்னு தைமியாவுடைய சிந்தனையை படித்து விட்டுத்தான் அந்த பகுதியில், அதாவது சவுதி அரேபியாவில் காணப்பட்ட பிதுஅத்துகள், காணப்பட்ட ஷிர்க்குகள், மதுஹபு வெறி, இவற்றுக்கு எதிராக ஒரு கடும் போராட்டத்தை நடாத்தி ஒரு அரசை ஸ்தாபிக்கின்ற அளவுக்கு போய் சேர்ந்தார்கள். அதற்கு பின்னணியாக அமைந்தது இப்னு தைமியாவுடைய இந்த சிந்தனை பின்னணி. இதே போன்று மறுபக்கத்தால
ரஷீத் ரிலா, முகமது அப்துஹு, இமாம் ஹசனுல் பன்னா, இப்படியான இந்த சிந்தனையாளர்கள் இன்னொரு பக்கத்தால் இப்னு தைமியாவின் இன்னொரு பக்கத்தை எடுத்துக்கொண்டு இப்னு தைமியாவுடைய அரசியல், பொருளாதார, சமூகவியல் சிந்தனைகளை எடுத்துக்கொண்டு இன்னொரு பக்கத்தில் ஆய்வை கொண்டு சென்றார்கள் சொல்லி நாங்கள் நவீன காலப்பிரிவுல காணுகிறோம். திரும்ப இப்னு தைமியாவுடைய ஆய்வு சம்பந்தமாக நிறைய நூல்களை நாங்கள் காண்றோம். உதாரணமாக ஒன்று ரெண்டை மட்டும் நாங்கள் இங்கே சொல்லுவோம். இந்த பாருங்க, ஹென்றி லாவோஸ் என்று சொல்லி ஒரு மேற்கத்திய ஆய்வாளர், ஹென்றி லாவோஸ் சொல்லி ஒரு இங்கிலீஷ்கார், ஒரு பிரெஞ்சை சேர்ந்த ஒரு அறிஞர் எழுதினார். இமாம் இப்னு தைமியாவோட ஒரு புத்தகம் இருக்கிறது, சியாசத்து ஷர்இய்யா ஃபீ இஸ்லாஹிர் ராஇ வர் ரஇய்யா, ஆட்சியாளனையும் ஆட்சிக்குட்பட்டவர்களையும் சீர்திருத்துவதற்கான இஸ்லாமிய வழிமுறை என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தை இந்த ஹென்றி லாவோஸ் பிரெஞ்சு மொழியில மொழிபெயர்த்து விட்டு அவர் ஒரு புத்தகம் ஒரு ஆய்வு எழுதினார். 2 ஆய்வுகள் இப்னு தைமியா பற்றி எழுதினார். நலரியாத்தி இப்னு தைமியா ஃபி சியாசத்தி வல் இஜ்திமா, அரசியல் சமூகவியல் பற்றிய இப்னு தைமியாவின் கொள்கைகள் என்று ஒரு புத்தகத்தில், இன்னொரு புத்தகத்தில் ஷராயிஉல் இஸ்லாம் ஃபி மன்ஹஜி இப்னு தைமியா, இப்னு தைமியாவின் ஆய்வு முறைமைப்படி இஸ்லாமிய ஷரியத் என்று ஹென்றி லாவோஸ் இன்னொரு புத்தகத்தில். இன்னும் நவீன காலப்பிரிவு இஸ்லாமிய அறிஞர்களுக்கு உதாரணமாக சொல்வதாக இருந்தால் மாஜித் அரசான் கைலானி என்று ஒரு பெரிய ஒரு ஆய்வாளர் இருக்கிறார். அவர் இப்னு தைமியா பற்றி எழுதிய ஒரு புத்தகம் நஸரியத்து இப்னு தைமியா ஃபி தர்பியா, பயிற்றுவிப்பதில் கல்வி பற்றிய இப்னு தைமியாவின் கோட்பாடு என்ற ஒரு புத்தகத்தில் எழுதினார். பாஹா ஜாபிர் அலவானி வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு பெரிய ஒரு அறிஞர், அவர் எழுதினார் இஸ்லாமியத்துல் மாரிஃபா இப்னு தைமியா, அறிவை இஸ்லாமிய மயப்படுத்தலும் இப்னு தைமியாவும். இது ஒரு மிகவும் புதிய ஒரு சிந்தனை. ஆனா ஐநக்கும் இப்னு தைமியா வந்தார். அதாவது இஸ்லாமியத்துல் மாரிஃபா இப்னு தைமியா, இப்னு தைமியாவுடைய சட்ட பகுதிகள், இந்த நிறைய சட்ட பகுதிகள், இந்த அல் அஹ்வாலு ஷக்ஸியா நாங்கள் சொல்லுவோம், தனியார் சட்டம் சொல்லுவோம், திருமணம், இத்தா, தலாக், இந்த பகுதி, மீராஸ், இல்முல் மீராஸ், அதாவது வாரிசுரிமை சட்டம், இந்த பகுதியில இப்னு தைமியாவுடைய சட்ட தீர்வுகளுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு. அந்த சட்ட தீர்வுகளை ஈஜிப்ட்லையும் சிரியாலையும் இன்னும் பல நாடுகள்லையும் அந்த இப்னு தைமியாவுடைய சட்ட தீர்வுகளை அங்கீகரித்து அவற்றை சட்டமாக ஆக்கியிருக்கிறார், தனியார் சட்டமாக ஆக்கியிருக்கிறார். ஒருவர் உதாரணமாக ஒன்று சொன்னார், ஒருவர் தலாக்கை ஒரே மஜ்லிஸில் 3 முறை சொன்னால், ஒரே மஜ்லிஸில் சொல்றார் மனைவியை பார்த்து, நான் உன்ன 3 முறை தலாக் சொன்னேன், அல்ல சொல்றார் தல்லாக் துக்கி தல்லாக் துக்கி தல்லாக் துக்கி, நான் உன்ன தலாக் சொன்னேன், நான் உன்ன தலாக் சொன்னேன், நான் உன்ன தலாக் சொன்னேன், 3 முறை சொன்னார். இப்னு தைமியா சொன்னார் இது 1 முறை தான், 3 முறை அல்ல. இது முழுக்க நாடு மதபுக்கு மட்டுமல்ல, அதுக்கு அங்கான வித்தியாசம். இது இப்னு தைமியா முன் வைத்து ஒரு கருத்து. உதாரணத்துக்கு இன்னும் பல இருக்குது, ஒரு கருத்து. இதைத்தான் எகிப்து பர்சனலோ, சிரியாட பர்சனலோ, இன்னும் பல நாடுகள்ல பர்சனலோ இந்த கருத்தை தான் ஏற்றுக்கொண்டார்கள். அதுதான் குர்ஆன் ஹதீஸின் படி ஆதாரபூர்வமானது என்று ஏற்றுக்கொண்டார். இப்படி நிறைய சிந்தனைகளை இப்னு தைமியா நவீன காலத்துக்கு கூட கொடுத்திருக்கிறார் என்று நாங்க அவங்களுடைய இப்னு தைமியாவுடைய சிந்தனையை படிக்கும் போது விளங்கிக் கொண்டோம். இப்படி வாழ்ந்த இப்னு தைமியா, நான் ஏற்கனவே சொன்னது போல, தன்னுடைய 67வது வயதுல மரணித்தார். சிறையில் இருந்த போது, அதாவது கல்ஆ ஒரு சிறை இருக்கிறது இந்த டமஸ்கஸ்ல, அந்த சிறையில தான் இப்னு தைமியா மரணித்தார்கள். அவர்களுக்கு அவர் மரணத்தை பற்றி விவரிக்கும் போது வரலாற்று ஆசிரியர் சொல்வார்கள், அந்த மரணத்துக்கு முக்கியமான காரணங்கள் ஒன்றாக இருந்திருக்கேலும் அவருக்கு ஒரு பெரிய ஒரு கவலை. என்ன கவலை என்றால், இதுதான் கவலை, எழுதுவதற்கு அனுமதிக்காது. அவருடைய புத்தகங்களை பறிமுதல் செய்தது. இதன் காரணமாகத்தான் இப்னு தைமியா மிச்சம் கவலைப்பட்டார்கள். சிறையில் இருக்கும்போது எழுத முடியாது, வாசிக்க முடியாது, புத்தகங்கள் இல்லை. திரும்ப இருந்த புத்தகங்களை சூறையாடி கொண்டு போனார்கள், பறிமுதல் செய்தார்கள். இந்த கவலையோடான இப்னு தைமியா வாழ்ந்தார். வாழும்போது அவருடைய கடைசி
காலப்பிரிவில் இப்னு தைமியா 80 முறை குர்ஆனை திருப்பி திருப்பி ஓதினார். 80வது முறை ஓதும் போது இப்னு தைமியா இந்த ஆயத்தை ஓதி முடித்தார். சூரத்துல் கமர்ல வரக்கூடிய கடைசி பகுதியில் வரக்கூடிய இந்த ஆயத்தை ஓதினார். இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வநஹர் ஃபீ மக்காதி சித்கின் இந்த மலீக்கின் முக்ததிர். தக்வா உள்ளவர்கள் சுவர்க்கங்களில் சுவர்க்க பசுஞ்சோலையிலும் அதன் ஆறுகளிலும் இருப்பார்கள். மிகவும் சக்தி பெற்ற அரசனாகி அல்லாஹ்விடத்தில் சத்தியமான அமர்வுகள் அந்த சேர்களில் உட்கார்ந்திருப்பார்கள் என்று சூரத்து அல் கமர்ல கடைசி பகுதியில் இந்த ஆயத்து வருது. இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வநஹர் ஃபீ மக்காதி சித்கின் இந்த மலீக்கின் முக்ததிர். இந்த ஆயத்தை ஓதினத்தோடு இமாம் இப்னு தைமியா மரணித்தார். மரணிக்கிறதுக்கு கொஞ்சத்துக்கு முந்தி நான் எனக்கு என்னென்ன அநியாயங்கள் யார் யார் செஞ்சாங்களோ அவங்க எல்லாரையும் நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு இப்னு தைமியா 80வது முறை குர்ஆன் ஓதி அதோடு மரணித்து விட்டார்கள் என்று இஸ்லாமிய வரலாறு எங்களுக்கு சொல்லும். இதுதான் இப்னு தைமியான்னு சொல்லும். நான் இப்னு தைமியா அளவுக்கு மிச்சம் பெருசாக்கிட்ட நினைச்சு கொள்ளாதீங்கோ. உண்மையில இப்னு தைமியா பற்றி நான் சொன்னது குறை. இது ஏன் எப்படி நடக்கிறது என்றால், உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய வரலாற்றில் ஆக மோசமான காலப்பிரிவு வரும்போது அந்த காலப்பிரிவு பிரச்சனைகள் அப்படியே எதிர்கொள்வதாக இருந்தால் இந்த அறிவு பலமுள்ள ஒருவர் வருவோம். கல்யாணம் முடிக்காம விளையாடாம வியாபாரம் ஒன்றுமே செய்யாம முழுக்க அறிவுக்கே பங்களிப்பு செஞ்ச ஒரு மனுஷன் வரணும். அப்பதான் அந்த சமூகம் திரும்பி உணர்வு பெறும். இந்த பின்னணியில தான் அல்லாமா இக்பால் எந்த பிழையும் இல்லாமல் அழகாக சொன்னார்கள், இப்னு தைமியா முஸ்லிம் சமூகம் வீழ்ச்சி அடைவதனை 4 நூற்றாண்டுகள் பிற்போட்டார் என்று சொன்னது இந்த பின்னணியினால். இதோடு நாங்கள் முடிச்சுக் கொள்வோம். அரபுலக தலைவர்கள் ஊடகவியலாளர்கள் தொப்பி தாடியில் அக்கறை காட்டாதன் காரணம் என்ன? தொப்பியும் தாடியும் தொப்பி சுண்ணத்தே இல்லை, அப்ப அதில் கவனம் செலுத்தோம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தொப்பிக்கு சுண்ணத்துன்ற தரம் கூட இல்லை, எனவே அதில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. 2வது, தாடி சுண்ணத்தான ஒரு விஷயம். எனவே சுண்ணத்தான விஷயத்துக்கு நாங்க அதை குற்றங்காணுவது பிள்ளை. குற்றங்காணையில சுண்ணத்து விட்டாருன்னு மட்டும் சொல்றேன். எங்கட ஆகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நான் வளமையா சொல்றாரு, சுண்ணத்தை விட்டா கூர்ந்து பார்ப்போம், வாஜிப் விட்டா பார்க்கவே மாட்டோம். தர்ம வறுமையை ஒழிக்கிறது கடுமையான வாஜிப். அத குர்ஆன் பல இடங்கள்ல சொல்றேன். தாடியை பத்தி ஒரு ஆயத்தாலும் இல்லை, ஒரு ஆயத்தாலும் மிக ஒரு ஆயத்து கூட இல்லை. ஹதீஸுடைய தாடியின் பெருமை என்று ஹதீஸ்களில் தாடி வைங்கன்னு மட்டும்தான் ஃபதாயிலு தாடின்னு சொல்லி ஹியான்னு சொல்லி தாடியின் சிறப்புகள் ஹதீஸே கிடையாது. ஆனா சதக்காவுடைய சிறப்புகள் 100கணக்கான ஹதீஸ் இருக்கு. அதுல கவனம் இல்லை. நான் என் வீட்டுக்கு பக்கத்துல தின்னில்லாம சாவான், இது எனக்கு வாஜிப் இல்லை, கடமையும் இல்லை. தாடி வைக்கா மொத்தம் போயிடுவான். அல்லாஹ் உலகம் இடிச்சு கொடுத்த மாதிரி டிவியில வந்துடும் ஒரு தலைவர் தாடி இல்லை, தை போர்தகோள் உலகமே விழுந்த மாதிரி இருக்கும். தை போர்தகோள் அந்த நாட்டிட வறுமையை நீக்கிப்பார், அதை பத்தி எந்த பேச்சும் கிடையாது. இந்த சிந்தனை தான் நாங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணம். இதுதான் சிக்கல். இதுல இருந்து எப்ப மீள்றோமோ அப்பதான் நாங்க திரும்புவோம். தான் இருக்கிற சிக்கல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட சில முறை தாடி இல்லாம வந்தார். ரசூலுல்லாஹ் சந்திக்கும் மனித உருவத்தில் வரும். அதுக்கு என்ன சொல்ற? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே தாடி இல்லாம வந்தா என்ன சொல்றீங்க? எனவே நான் சொல்ல வாரேன் என்றால் இது ஒரு பெரிய விஷயம் அல்ல, பேசுற அளவுக்கு பெரிய விஷயமே அல்ல. உதுஹியா, அகீகா, குர்பான் போன்றவைகள் அந்நியர்களுக்கு கொடுக்கலாமா? அகீகா ஒரு சந்தோஷமான செய்தி, அது ஒரு சதக்கா அல்ல. அது என்னென்றால் சந்தோஷத்துக்கு செய்யறது, பிள்ளை பிறந்ததுக்கா ஒரு சந்தோஷத்துக்கு செய்யறது. எனவே அதை பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்நியருக்கும் கொடுக்கலாம், ஏழைகளுக்கும் கொடுக்கலாம். உதுஹியா சில இமாம்கள அல்லது பல இமாம்கள கருத்து இது இபாதத். எனவே இபாதத்தை ஒரு அந்நியனுக்கு கொடுக்கக்கூடாது என்று ஒரு அபிப்பிராயம். இமாம் இப்னு ஹஸமுடைய அடிப்படை அபிப்பிராயம் என்னென்றா, உதுஹியா என்பது ஒரு இபாதத்தும் தான், அதே நேரத்தில் ஒரு கொடுக்கல் வாங்கலோடு சம்பந்தப்பட்ட சமூக வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமும் தான். எனவே அது அந்நியனுக்கும் கொடுக்கலாம்.
முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் அதை கொடுக்கலாம்னு சொல்லி இமாம் இப்னு ஹஸம் சொல்வார். இதுக்கு தெளிவான ஹதீஸ்கள் எதுவும் இல்லை. எனவே இமாம் இப்னு ஹஸம்ட கருத்தை பின்பற்றுவது தவறல்ல. நாங்க வாழுகின்ற சூழலை பொறுத்தவரை சிறுபான்மையா வாழ்றோம், அந்த சூழலை பொறுத்தவரைல தவறுன்னு சொல்றதுக்கு இல்லை. மங்கோலிய ராஜ்ஜியத்தை விரிவுபடுத்தி பல நாடுகளை கைப்பற்றிய பேரரசனான ஜெங்கிஸ்கான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அல்லது ஜெங்கிஸ்கானின் 3 மகன்களுக்கு தனது ராஜ்யத்தை பிரித்து கொடுத்தார் என்று கூறப்படுகின்றது. இம்மூவரும் இஸ்லாத்தை ஏற்றனரா? ஜெங்கிஸ்கான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, தைமூர் லங்கன்னு சொல்லி பின்னால வருவார் ஒருவர், அவரு பின்னால் அவர் தான் இஸ்லாத்தை கொண்டு ஏற்றுக்கொண்டார். அந்த தைமூர் லங்க் தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தான் பிடிச்ச சாம்ராஜ்யத்தை பிரித்து கொடுத்தார். பிரித்து கொடுத்த அந்த பிள்ளைகள் ஒரே மோதி கொண்டும் அடிச்சு கொண்டும் போராடி கொண்டு தான் வாழ்ந்தார். அவர்களோட பின்னால வந்தவர்கள் தான் முஸ்லிம் நாடுகள் மீதும் அடுத்த முஸ்லிம் சாட்சியங்கள் மீதும் படையெடுத்தார்கள் சொல்லி இஸ்லாமிய வரலாறு சொல்லும். தாத்தாரியர்கள் இஸ்லாமிய உலகத்தின் மீது படையெடுத்த போது ஒரே ஹலீஃபாவின் கீழ் ஆளப்பட்டதா அல்லது பல சிற்றரசர்கள் ஆளப்பட்டதா? பல சிற்றரசர், அதாவது ஹலீஃபான்னு பேருக்கு ஒரு ஆள் இருந்தாரு பக்தாதுல. ஆனால் அந்த ஹலீஃபாவை கட்டுப்படாத அல்லது ஹலீஃபாவை பேரளவுல ஏற்றுக்கொண்டு, கட்டுப்படான்னு சொல்றதுல பேரளவுல ஏற்றுக்கொண்ட நிறைய சிற்றரசுகள் இஸ்லாமிய உலகம் முழுக்க இருந்து ஏறத்தாழ 14 சிற்றரசுகள் இருக்கு இந்த நேரத்தில். இதுவும் ஒரு முக்கியமான காரணம் அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்ய வீழ்ச்சிக்கு அல்லது தாத்தார்கள் படையெடுப்பட தோற்றத்துக்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணம். சூஃபித்துவ சிந்தனை இஸ்லாமிய அகீதாவுக்கு அப்பாற்பட்டது. சூஃபித்துவ சிந்தனையே அப்பாற்பட்டதல்ல, சூஃபித்துவ சிந்தனையில் வருகின்ற பல விஷயங்கள் அப்பாற்பட்டது. முழுக்க சூஃபித்துவ சிந்தனையே இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லிடாய். சூஃபித்துவ சிந்தனைன்னு சொன்னா என்னண்டா, ஒரு மனிதனை ஆன்மீக ரீதியா பயிற்றுவிப்பது. இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டதா இல்லையே, கட்டாயம் ஆன்மீக ரீதியா ஒவ்வொரு மனிதனையும் பயிற்றுவிக்கும். ஆனால் பயிற்றுவிக்கிறதுல சில தத்துவ சிந்தனைகள் சூஃபித்துவ சிந்தனைக்குள்ளார நுழைஞ்சது, அவைதான் இஸ்லாத்துக்கு ஒரு நாடு. முழு சூஃபித்துவம் அல்ல. உதாரணமாக இப்னு தைமியாட எங்கள்கிட்ட லைப்ரரியிலையும் இருக்குது, ஃபத்தாவா இருக்கு. அதுல ஒரு புத்தகம் இருக்கு, ஒரு வால்யூம் இருக்குது, முழுக்க முழுக்க சூஃபித்துவத்தை பற்றி சொல்ற. அதுல இப்னு தைமியாவே சொல்ற கராமத்துன்னு சொல்றது உண்மை, கஷ்புன்னு சொல்றது உண்மை, இல்ஹாம் சொல்றது உண்மை. ஆனா அதை எப்படி புரிஞ்சு கொள்ளணும் அதான் முக்கியம் இப்னு தைமியாவே சொல்வார். எனவே ஒரு மனிதனை ஆன்மீக ரீதியாக பயிற்றுவிப்பது பிழை அல்ல, அது சூஃபித்துவம் என்று அதுக்கு பேர் சொன்னால் அது பிழையா. இப்னு தைமியாட மாணவன் இமாம் இப்னுல் கைம் அப்படி ஒரு புத்தகம் எழுதினார், மதாரிஜுஸ் சாலிகீன் ஒரு தனி புத்தகம் எழுதினார். அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் நடந்து செல்பவர்களுக்கான வழிகள் ஒரு புத்தகம் எழுதினார், ஒரு ஃபேமஸான அழகான ஒரு புத்தகம். எனவே சூஃபித்துவமே இஸ்லாத்துக்கு முரணானதல்ல, சூஃபித்துவத்தில் நுழைந்து விட்ட சில சிந்தனைகள் தான் முரணானது. டியூனிசியாவில் அந்நஹ்லா கட்சியின் பேச்சாளர் ஸ்பெயின் நாட்டின் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கியுள்ள செவ்வியில் மதுபானம், ஓரினச் சேர்க்கை, நாஸ்திகம் என்பன எமது நாட்டில் அனுமதிக்கப்பட்டவை எனவும் எமது நாடு தொடரப்படக்கூடிய மனித உரிமைகள் சுதந்திரங்களும் ஆகும் எனவும் கூறியிருக்கிறாரே. ராஷித் கனூசி அவர்கள் பிரான்ஸ் நாட்டின் தொலைக்காட்சி ஒன்றின் பேட்டியில் தாம் இஸ்லாமிய கிலாபத்துக்கு எதிரானவர் என்றும் இஸ்லாமிய கிலாபத் என்பது யதார்த்தத்துக்கு பொருந்தாத விடை என்றும் கூறியுள்ளாரே. அரேபிய வசந்தம் எந்த அளவில் போய் முடியும்? இது நீங்க சரியான வசனங்களோட கொண்டு வந்தா நல்லா. இது உங்களோட வசனம், இது நீங்க எழுதிட்டு வந்தீங்க உங்களோட வசனம். ராஷிதுல் கனூசியோட அதே வசனத்தை கொண்டு வாங்க, நான் பதில் சொல்றேன். ராஷிதுல் கனூசி இப்படி ஆள் இல்லை. ராஷிதுல் கனூசி மிகப்பெரிய ஒரு போராளி, இஸ்லாத்துக்கே போராடி தூக்குல நியமிச்சதுக்கு பிறகு தப்பி ஓடின மனுஷன். ஆட்சிக்கு வந்து போற எல்லாத்தையும் விட்டுட்டு ஹிலாபத்துமான உண்டுமான எல்லாத்தையும் அனுமதிப்போன்று சொல்ற ஆளில் ராஷிதுல் கனூசி அப்படியே இல்லை. அவர் ஒரு நாடு அதுக்கு முரணாக நான் உங்களுக்கு அவரோட பேட்டியை கொண்டாந்து வாய்ச்சி காட்டுறேன். வேறு மாதிரி அவர் செய்த பேட்டி ஒன்றே நான் வார முறை வேணுமெண்டா உங்களுக்கு கொண்டு வந்து இதே வசனங்களுக்கு முரணா வாய்ச்சி காட்டுறேன். என்ன பிரச்சனை தெரியுமா? எங்கட பிரச்சனை, இந்த மாதிரி அறிஞர்கள் போக்கு என்னடா, அவங்க இந்த மாதிரி அறிஞர்களோட போக்கு என்னடா, நாங்க வாழ்ற நவீன காலத்தில் எப்படி கவனமாக ஒரு இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரும். இப்படி கொண்டு வரும் போது மேற்கத்திய உலக ஒரு ஸ்தாபனம் ஒன்று, செய்தி ஸ்தாபனம் ஒன்று பேட்டிக்கு வரும். அவனுக்கு பதில் சொல்லும் போது மிச்சம் கவனமான சொற்பிரயோகங்கள்லாம் பதில் சொல்லும், இல்லாட்டி விஷயம் குழம்பு. எங்கட கையில் பில் உண்டு, கையில் இன்னைக்கு
எங்களோட கையில் எண்ணிக்கை இல்லை, ஆயுதமும் இல்லை, அறிவும் இல்லை, நாட்டு வளவும் எவண்டையோ கையில. இப்படி ஆக கீழே இருக்கும். இருந்து கொண்டு வீரம் பேசி என்ன செய்யலாம்? வீரம் பேசி ஒண்ணு செய்யலாம், ஈக்கிறது இழக்கலாம். இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த தாலிபான் இன்னும் காட்டுலிக்கிறாங்க அங்க ஆப்கானிஸ்தான். ஆட்சிக்குத்தான் வந்தேன்னு வச்சுக்கொள்ளுங்க. தாலிபான் தோத்து அமெரிக்கா எல்லாம் தூக்கி போயிட்டு ஆட்சிக்கு வந்தேன்னு. ஆட்சிக்கு வந்தாலும் பிச்சைக்காரன் தான். இன்னும் ஒரு 100 வருஷம் போகும், ஆப்கானிஸ்தானை கட்டி எழுப்பு. ஏன் அவ்வளவு அழிவு, அவ்வளவு பயங்கர அழிவு. இந்த அழிவு நல்லமா அல்லது துருக்கிய மாதிரி போகும்? ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாம, கொஞ்சமே எந்த அழிவுமே இல்லாம துருக்கிய கட்டி எழுப்பியாச்சு. இனி மெதுவாக அடுத்தடுத்த விஷயங்களுக்கு வரும். எது நல்லா? அப்ப அந்த தைபோர்தகோனும் அவரை சேர்ந்தாக்கணும் பேசுவாங்க. இப்படித்தான் மேற்கத்திய உலகத்திலிருந்து ஒருவன் பேட்டிக்கு வந்தா எப்படி பேசுவாங்கண்டா, இந்த வசனம் சரியான வசனம் அல்ல. உண்மையில நீங்க எங்க இருந்தோ சும்மா கேட்டு வந்த வசனம் சரியா அவர வசனத்தை எடுத்து பேசினா எப்படி பேசுவாங்க? எங்க நாடு, உங்களோட நாட்டில் இருக்கிற இந்த இதுகள் எல்லாம் நீங்க ஒழிக்க போறீங்களா? இல்ல, நாங்க ஒழிக்க மாட்டோம், நாங்க அது மக்களோட சுதந்திரத்துக்கு விட்டுருக்கோம், இப்படித்தான் சொல்லுவாங்க. அப்படின்னா கருத்து என்ன தெரியுமா? மக்களோட சுதந்திரத்துக்கு நாங்க விட்டுருக்கோம், அவனே குடிக்காதவனா மாத்தி விட்டுருவோம், இதுதான் சொல்லவார். உதாரணமா இருக்கும், தைபோர்தகோன் ஆட்சிக்கு வாரத்துக்கு முந்தி இஸ்தாம்பூல்ட மேயராக இருந்தார். இஸ்தாம்பூல் மேயராக அவர் வந்த உடனே நிறைய பாரி, ஒரு தொகை குடிக்கிற பார்கள் இருக்கும், ஒரு தொகை விபச்சார விடுதிகள் இருக்கும். இப்ப தைபோர்தகோன் வந்தோன்னு ஒன்றையுமே தடை செய்யல, ஒரு இஸ்லாமியவாதி தடை செய்யல. ஆனா அவர் அந்த மேயரா இருந்து நீங்கி போற நேரம் ஒரு பாரும் இல்லை, ஒரு விபச்சார விடுதி. எப்படி என்ன செஞ்சாருன்னா, இப்ப உதாரணமா ஒரு பார் வரும், அடுத்த வருஷத்துக்கு லைசனை கேன்சல் பண்ணி விட்டுவார். மறுக்கு இன்னொரு பார் வரும், அதை கேன்சல் பண்ணி விட்டார். இப்படி கேன்சல் பண்ணி விட்டார். கேன்சல் பண்றது மட்டுமல்ல, உதாரணமா ஒரு விபச்சார விடுதி வந்து கேன்சல் பண்ணிட்டு விபச்சார விடுதியில் இருக்கிற ஆக்கள் எல்லாம் கூப்பிட்டு எடுத்து அவங்கள வேற இடங்களை, அவங்களுக்கு வீடு கொடுத்து வேற இடங்களை குடியேற்றி அவங்களுக்கு கொஞ்சம் காலத்துக்கு காசி கொடுத்து தொழில் ஒன்று உருவாக்கி கொடுத்து முடிச்சு. இப்படியே தீத்து வந்து பாரே இல்லாம கொஞ்ச நாள் போற நேரத்தில் இதுவும் இல்லாம போயிட்டு விபச்சார விடுதி இல்ல. எது நல்லா? பார்னு சத்தம் போடுறது நல்லமா? விபச்சார விடுதியை ஒழிக்க போறேன், பாட அடிக்க போறேன் சத்தம் போடுற நல்லமா? இது நல்லமா? எது நல்ல? இதுதான் ராசிபு கணூசி, தைபோர்தகோன் இவங்க சிந்தனை. நான் இன்னொரு உண்மையை சொல்றேன், உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. இந்த கேள்வியிலேயே நான் சொல்லுங்க. அறியாமை ஒரு பாவமா இல்லையா? அறியாமை ஒரு பாவமா இல்லையா? உதாரணம், ஒரு நாட்டுல 40% ஆட்கள் தான் எழுத வாசிக்க தெரியும். இது ஒரு பாவமா இல்லையா? பாவம் இல்ல, பாவம் எங்க எல்லாரையும் கருத்து பாவம் இல்லை. இதுக்காக தைபோர்தகோன் அல்லது ராசிபு கணூசி முதலாவது திட்டம் போடுறார், நாட்டில் இருக்கிற எல்லாரையும் எழுத வாசிக்க பழக்குவோம், வைக்குவோம். இவர் செஞ்ச இஸ்லாமிய வேலையா, இஸ்லாம் அல்லாத வேலையா? எங்கிட்ட நிறைய பேர் கருத்து நிறுமே இஸ்லாம் இல்லை, இது இஸ்லாம் இல்லை, இதை பார்க்கறில்ல, பர்தா போட்டுட்டுருவோம் எல்லாருக்கும், பாரெல்லாம் உடைச்சு வீசணும் இஸ்லாமியவாதி. இப்ப நாட்டுல பயங்கர பொருளாதார ஏற்றத்தாழ்வு, தின்னில்லாம சார் ஒரு பேர். திரும்ப நிறைய பேருக்கு வேலை இல்லை, தொழில் இல்லாத பிரச்சனை ஒரு கூட எத்தனையோ லட்சம் டியூனிசியான். இது வேலில்லாமல் இருப்பது, பொருளாதார ரீதியாக கீழே இருப்பது குஃபுர் என்று ஹதீஸ்ல வரும். காதல் ஃபக்ரு ஐயக்கூன குஃபுரன் என்று வரும். சூரத்துல் மாவுன் அதை திருப்பி அடிச்சு சொல், நீ தொழுதும் வேலில்ல உண்ட சமூகத்துல வறுமை இருந்தாலும் சூரத்துல் மாவுன்னு சொல்லுதா இல்லையா? சொல்லு. அறிவை பத்தி நூற்றுக்கணக்கான ஆயத்திற்கு, அறிவை பத்தி நூற்றுக்கணக்கான ஆயத்திற்கு, குடியை பத்தி 3 ஆயத்து. குடியை குறைச்சி சொல்றாரு, நீ கவனமா விளங்குறதுக்காக சொல்ற. எனவே ஒரு ஆட்சியாளன் வந்து அறிவை நல்லா வளர்த்து விட்டால், ஒரு ஆட்சியாளன் வந்து பொருளாதார ஏற்றத்தாழ்வு அழகாக வளர்த்து விட்டால், சரிவாண்டி விட்டால், இப்ப என்ன நடக்கும்? தீமைகள் படிப்படியா போக தொடரும். இந்த கருத்துல எல்லாரும் ஒத்து வருவாங்க, இது யாருமே முரண்பட மாட்டாங்க. இதை பேசினால் இஸ்லாமியவாதி அல்லாத ஒத்துக்கொள்வார். மேற்கத்திய உலகத்துக்கு ஒன்றும் பேசல, இதை பேச ஏன் இந்த ஸ்டார்ட் பண்ற? நான் ராசிபு கணூசியும் சரி, தைபோர்தகோன் சரி, இங்க இருந்தானே ஸ்டார்ட் பண்றேன்.
எனவே அவங்க ஸ்டார்ட் பண்ற இடம் இஸ்லாம் சொல்ற இடம். ஆனா எங்கட பிரச்சனை தெரியுமா, எங்களுக்கு ஒன்றும் பார மோலா அடிச்சு வீசும். ரெண்டாவது எல்லா பொம்பளைகளுக்கும் பர்தாவை போட்டுட்டு அவள் எப்படி இந்த அறிஞர் வீட்டுள்ளுக்கு கணவனும் மனையும் அடிச்சுன்னு சாகுற பிரச்சனை இல்லை. வெளில போற நேரம் பர்தா போட்டு நான் போற பிரச்சனை. வீட்டுக்குள்ளுக்கு இருக்கிற அடிதடியை நிப்பாட்டினால் அது இஸ்லாம் இல்லை. வெளியில பர்தா போட்டு போனா இஸ்லாம். என்ன கூத்துண்டுங்களே இது, எதை செய்யணும் போல. புள்ளகனை வளர்க்க தெரியா அந்த பெண்ணுக்கு, புள்ளைய வளர்க்க தெரியா, வெளியில போற நேரம் எல்லாமே மூடிட்டு போற. எதை போல திருத்தணும்? வீட்டுள்ளுக்கு பிள்ளைகளை அழகா வளர்க்கறதுக்கு ட்ரெயின் பண்ணினால் அது இஸ்லாம் இல்லை. கணவன் மனைவி தொடர்பு அழகா ட்ரெயின் பண்ணா அது இஸ்லாம் இல்லை. வெளில பர்தா போட வச்சா அது இஸ்லாம் தான். எங்கட சிக்கல் இப்படி சிந்திக்கிறோமே, இதுதான் பிரச்சனை. இப்படி சிந்திக்க சொல்லவானும் தாய் போறதுக்கும் ராஜிது கணுசி நீங்க யோசிக்கிற மாதிரி அவங்களும் யோசிக்கொண்டு எதிர்பார்க்குவான். அவங்க பேசுற நேரம் இந்த டிவிக்கு இது மேற்கத்திய டிவிக்கு எல்லாம் கழுத்தை கொடுக்கறதுக்கு அவங்க பேசணும் எதிர்பார்க்குவான். அப்படி கழுத்தை கொடுத்தா நிறைய பேர் பீக்கிற காட்டில் எங்க ஆட்சிக்கு வந்துட பார் எல்லாம் முடக்கி தொடங்கினா லேடிஸ் எல்லாம் தூக்கி ஓடுங்கோ வீட்டுக்கு, இங்க யூனிவர்சிட்டியில இடம் இல்லைன்னு சொன்னா அண்டையோட அந்த இஸ்லாமியவாதி முடிச்சு. அவ்வளவு ஒன்றும் ஜாதியே கிடைக்காது. நாங்க வாழ்ற இந்த உலகத்தில் குர்ஆனே அப்படித்தான். நீங்க எடுத்து பாருங்களேன், குர்ஆனே அப்படித்தான். அல்லாஹ் என்ன செஞ்சான், உடனே சொன்னானா பர்தா போடுங்க சொல்லல. எப்ப சொன்னான்? ஹிஜ்ரி 5வது வருஷம் தான் சொன்னான். குடிய அல்லாஹ் ஹராமாக்கின. எப்ப ஹராமாக்கினான்? ஹிஜ்ரி 2வது வருஷம் தான் ஹராமாக்கினான். உடனே இல்லை. ஏன்னா அல்லாஹ்வுக்கு தெரியும் அந்த சமூக அமைப்பு அப்படி. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்தோடனே எல்லாத்தையும் தடன்னு இல்லாமாக்கினாங்களா? இல்ல, மெல்ல மெல்ல ஒவ்வொன்றாக இல்லாமாக்கி. இவ்வளவுக்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஹிலாஃபத்து ராஷிதா கொஞ்சம் காலத்துக்கு பின்னால வந்தோம், சில ஆண்டுகளுக்கு பின்னால வந்தாங்க. நாங்க பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால வந்து சீர்கேடெல்லாம் வந்து மேற்கத்திய உலகத்துல ஆதிக்கம் வந்து இஸ்லாம் உலகத்துக்கு உள்ளாலே பல்வேறு சிந்தனை பிரிவுகள் தோன்றின ஒரு காலப்பிரிவுல வாழ்றோம். அப்ப என்ன இருக்குது, மௌதூதி சொல்றது மாதிரி இஸ்லாமியவாதிக்கு போற பாதை கல்லும் முள்ளும் நிறைஞ்சன்னு சொல்றது போதாதாம். அப்படி சொல்றது அவர் சொல்ற இஸ்லாமியவாதி எயின காடை வைப்பாண்டு பார்த்து முள்ள வச்சிக்க. இனம் காடை வைப்பான், 500 முள்ள வைப்போம், ஐன காடை வைப்போம், 500 முள்ள வைப்போம், அப்படித்தான் வச்சு. எனவே இஸ்லாமியவாதி என்ன செய்வா, காலை எடுத்து வைக்கிற நேரம் கவனமா எடுத்து வைக்கணும். எதிரிகள் கவனமாக முள்ள வச்சு, ஈனா காடை வைப்பான்னு தெரியும், ஐனே முள்ள வச்சு சும்மா செதறிவிட்டு இல்ல, கவனமா வச்சிரு. இதுதான் இஸ்லாம் உலகம் எப்படிங்கிற இஸ்லாமியம். எனவேதான் ராசில் கண்ணூசியும் சரி மத்தாக்களும் சரி கவனமாக பேசுவாங்க. உலக சம்பிரதாயத்தை அவதானித்து உலக சொற்பிரயோகங்களுக்கு அவதானித்து பேசுவாங்க. இந்த பாருங்க, இந்த ரசுல்லாவுடைய காலத்துல வாழ்ந்து ஒரு ஆக பெரிய முனாஃபிக், மதீனால இருந்து ஒரு பெரிய ஒரு முனாஃபிக் யாரு, உபை இப்னு சலூல். செஞ்ச அநியாயம் எல்லாம் செஞ்சான். அப்ப சில சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இவன் செய்யற அநியாயத்துக்கு இவன் கொலை இல்லையா செய்யணும், ஏன் பார்த்துட்டு இருக்கிறீங்க? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அகாஃபு ஐ யதஹத்தஸ அன்னாஸ் அன்ன முஹம்மதன் யக்துலு அஸ்ஹாபா. நான் பயப்படுறேன், சுத்தி இருக்கிற மக்கள் முஹம்மது அவர்ற தோழர்களையே கொலை செய்யறாருன்னு சொல்லுவாங்க. படிக்கிறேன் மதீனால அந்த உபை இப்னு சலூல் எல்லாம் எப்படி சஹாபாக்கள் உட்கார்ந்து நீங்க தொழுகைக்கும் பார், எல்லாத்துக்கும் பார். ரசூலுல்லாஹ் அவனை பிடிச்சி கொலை செஞ்சா, அப்படியே முனாஃபிக்கெல்லாம் கொலை செஞ்சா, சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் பேசுவாங்க, முகம்மது அவர் ஆளே கொலை செய்யறார். அப்ப இந்த மார்க்கத்தை தலையை வேலைக்க பேசுவாங்க. அதனாலதான் நான் கொலை செய்யாமிக்கிறேன் ரசூலுல்லாவே சொன்னாங்க. இதுதான் விஷயம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கடா, சுத்திக்கிற உலகத்தை பாரு, உன்னை சுத்திக்கிற உலகத்தை பாரு, நீங்க செய்யற வேலையை வச்சு இஸ்லாத்தை பத்தி எப்படி பிழையா விளங்குவான்னு பாரு, அப்படி பார்த்து வேலை செய்யன்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். இதுதான் விஷயம். இன்ஷா அல்லாஹ் நீங்க பாப்பீங்க, இன்ஷா அல்லாஹ் நீங்க பாப்பீங்க, ராசில் கண்ணூசியை பாப்பீங்க, அடுத்த ஆக்கட பாப்பீங்க, எங்க டியூனிசியா போன்னு பாப்பீங்க, தை போறத கூட பாத்தீங்க எங்க போய்த்துன்னு. அதே மாதிரி நீங்க இந்த ஆக்களை சாதாரணமா நினைக்குவான. உதாரணமா சொல்லுங்க,